யூதர்களாகிய அத்தகையோர் எத்தூதராயினும் நம்மிடம் அவர் ஒரு குர்பானியை கொண்டு வந்து அதை நெருப்பு உண்ணும் வரை நாங்கள் விசுவாசம் ஈமான் கொள்ள வேண்டாம் என நிச்சயமாக அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி எடுத்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நபியே, நீர் எனக்கு முன்னர் வந்த தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளையும் இன்னும் நீங்கள் கேட்டதையும் உங்களுக்கு திட்டமாக கொண்டு வந்தார்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்பீராக. நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யாக்கினால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உமக்கு முன்னர் தெளிவான அத்தாட்சிகளையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த தூதர்கள் பலரும் அவர்கள் கூட்டத்தினரால் இவ்வாறே பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகும். இன்னும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் பூரணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. விசுவாசம் கொண்டோரே, உங்கள் செல்வங்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைப்பவர்களாலும் வசைமொழி நிந்தனைகளான அதிகமான நோவினையை நிச்சயமாக நீங்கள் செவியேற்பீர்கள். மேலும் இத்தகைய கஷ்டங்களில் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியோடும் இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுதான் அனைத்து காரியங்களிலும் ஆக்கமான செயலாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மறைத்து விடாது ஜனங்களுக்கு தெளிவாக நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை நபியே நீர் அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக. பின்னர் அவர்கள் தங்களின் இவ்வுறுதிமொழியை தங்கள் முதுகுகளுக்கு அப்பால் எறிந்துவிட்டு இதற்கு பிரதியாக சொற்ப கிரயத்தை வாங்கிக் கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறு வாங்கிக் கொண்டது மிக கெட்டதாகும். நபியே, தாங்கள் செய்த அற்ப காரியத்தை பற்றி மகிழ்ச்சி அடைகிறார்களே அவர்களையும் தாம் செய்யாத நன்மையான காரியங்களை பற்றி புகழப்படுவதை விரும்புகின்றவர்களையும் பற்றி நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அல்லாஹுவின் தண்டனையை விட்டும் தப்பித்து வெற்றியில் இருக்கிறார்கள் என்று அவர்களை நீர் திண்ணமாக எண்ண வேண்டாம். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது. இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன்.
நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அறிவுடைய அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விலாப்புறங்களின் மீது சாய்ந்தும் அல்லாஹுவையே நினைத்து வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, எங்கள் இரட்சகனே, நீ இவற்றை வீணுக்காக படைத்து விடவில்லை. நீ மிக தூயவன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக என்றும், எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நீ எவரை நரக நெருப்பில் புகுத்தினாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவுபடுத்திவிட்டாய். இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் ஒருவரும் இல்லை என்றும், எங்கள் இரட்சகனே, உங்கள் இரட்சகனை விசுவாசியுங்கள் என்று எங்களை விசுவாசத்தின்பால் அழைத்தோரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவியேற்று நாங்களும் அவ்வாறே விசுவாசம் கொண்டோம். எங்கள் இரட்சகனே, ஆதலால் நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டு நீக்கியும் விடுவாயாக. மேலும் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்றும், எங்கள் இரட்சகனே, இன்னும் உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டாய் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆதலால் அவர்களுடைய இரட்சகன் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டான். காரணம், உங்களில் ஆண் பெண் இரு பாலரிலும் எவர் நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை வீணாக்கி விடமாட்டேன். ஏனென்றால் உங்களில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்த போதிலும் சிலர் மற்ற சிலரில் உள்ளவர்தான். ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லை. உங்களில் ஹிஜ்ரத் செய்து தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியும் பிறரால் வெளியேற்றப்பட்டும் என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டும் யுத்தம் செய்தும் அதில் கொல்லப்பட்டும் விட்டனரே, அத்தகையோர் அவர்களுடைய பாவங்களான தீயவைகளை நிச்சயமாக நான் அவர்களை விட்டும் நீக்கி விடுவேன். நிச்சயமாக அவர்களை நான் சுவனபதிகளிலும் பிரவேசிக்கச் செய்வேன். அவற்றின் மீது ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறுவான். இது அல்லாஹ்விடமிருந்துள்ள நற்கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் இன்னும் இதனை விட மிக்க அழகான வெகுமதியும் இருக்கின்றது. நபியே, நிராகரிப்போர் பெரும் வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் திரிந்து கொண்டிருப்பது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். இது குறைந்த சுகமாகும். பின்னர் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான்.
அது தங்குமிடத்தில் மிக கெட்டது. ஆயினும் தங்கள் இரட்சகனுக்கு பயந்து ஒழுங்காக நடந்து கொள்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும். இன்னும் அல்லாஹ்விடம் இருப்பது நல்லோருக்கு மிகச் சிறந்ததாகும். விசுவாசம் கொண்டோரே, நிச்சயமாக வேதத்தை உடையோரில் அல்லாஹுவையும் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட மற்றவைகளையும் அல்லாஹுவுக்கு பயந்தவர்களாக விசுவாசம் கொள்கின்றவரும் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுவுடைய வசனங்களை சொற்ப கிரயத்திற்கு விற்றுவிட மாட்டார்கள். இத்தகையோருக்கு அவர்களுடைய கூலி அவர்கள் இரட்சகனிடத்தில் மகத்தானதாக இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் பொறுமையை கடைப்பிடியுங்கள். மேலும் எதிரியை சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் எதிரியை எதிர்க்க எந்நேரமும் சித்தமாயிருங்கள். அல்லாஹுவுக்கு பயந்து நடந்தும் கொள்ளுங்கள். நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.